நவம்பர் மாசத்துல பல கிரகங்கள் தங்களுடைய ராசிகளை மாத்துதுங்க. இந்த ராசிகளை ஏற்படக்கூடிய மாற்றங்கள் கிரக சேர்க்கைகளை உருவாக்குது. குறிப்பா நவம்பர் மாசத்துல திரி கிரகி யோகம் விருச்சிக ராசியில உருவாகும். சோ இந்த யோகம் கிரகங்களின் அதிபதியான செவ்வாய், செல்வத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் சூரியன் இவங்களுடைய சேர்க்கையால உருவாகுது. இதன் மூலமா சில ராசிகளுடைய அதிர்ஷ்டம் பிரகாசமாக இருக்கு. குறிப்பா தொழில் அற்புதமா மாறும் அப்படின்னும் தொழில லாபம் காண்பாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. சோ அந்த 3 ராசிகள் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் ராசி மீனம். மீன ராசிக்கு 9ஆம் வீட்டுல திரி கிரக யோகம் இருக்கிறதால நிறைய நன்மைகள் இருக்குங்க. சோ இந்த நேரத்துல உங்களுடைய அதிர்ஷ்டம் இரட்டிப்பாகும்னு சொல்லப்படுது. நிலுவையில் இருக்கிற எல்லா வேலைகளையும் நீங்க முடிக்க முடியும். வீட்லயோ அல்லது உங்க குடும்பத்திலேயோ மதம் அல்லது சுப காரியங்கள் நடக்கலாம். வேலை அல்லது வணிகத்துக்காக நீங்க ரொம்ப தூரம் பயணிக்க வேண்டியிருக்கும். மாணவர்கள் போட்டித் தேர்வுகள்ல நிச்சயம் வெற்றி பெறுவாங்க அப்படின்னும் நிதி நிலைமை மேம்படும் அப்படின்னும் சொல்றாங்க. 2வது ராசி விருச்சிகம். திரி கிரக யோகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல நாட்களை கொண்டு வரும். இந்த யோகம் உங்க ராசியின் லக்ன வீட்ல உருவாகும். அதனால இந்த நேரத்துல உங்க தைரியம் அதிகமாகும்னு சொல்றாங்க. மேலும் உங்களுடைய மரியாதை மற்றும் கௌரவம் அதிகமாகும். புது வேலை வாய்ப்புகள் வரலாம். புது வாகனம் அல்லது சொத்து வாங்குற வாய்ப்புகளும் அதிகமாகும். ஆரோக்கியமும் மேம்படும். கடந்த காலத்துல செஞ்ச முதலீடுகள்ல இருந்து லாபம் கிடைக்கும். குடும்ப உறவுகள் வலுவடையும். திருமணம் செஞ்சுக்காதவங்க இந்த நேரத்துல திருமணம் செஞ்சுக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. 3வது மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு திரிகிரக யோகம் உருவாகிறது ரொம்பவே நன்மை கொடுக்குங்க. இந்த யோகம் மகர ராசிக்காரர்களின் வருமானத்தை இரட்டிப்பாக்கும். வருமானம் ஈட்டும் வாய்ப்புகளும் அதிகமாகும். கூடுதலா எதிர்பாராத மூலங்கள் இருந்து பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும். தடைப்பட்ட ஒப்பந்தங்கள் எல்லாமே திடீர்னு உங்களுக்கு நடக்கும். சோ பங்கு சந்தை மற்றும் லாட்டரிகள் இருந்து பெரும் லாபம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்படி கிட்டத்தட்ட 100 வருஷங்களுக்கு அப்புறமா இந்த திரி கிரகி யோகம் 3 ராசிகளுக்கு வரப்போகுது. சோ என்னதான் இருந்தாலும் மேற்சொன்ன விஷயங்கள் எல்லாமே அந்த தனிப்பட்ட ராசியினரை பொறுத்து ஒருவேளை மாறுபடவும் வாய்ப்பு இருக்கு.